ஷண்முகம் பண்ணி சீரியல்ல இப்போ ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு. மிஸ் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்து தாங்க. என் மேலே எங்கள் அக்கா வந்து இப்படியெல்லாம் சொல்லுவாங்கன்னு நினச்சி கூட பார்க்கல. நான் வந்து பேசுகிறதுக்கு ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. நான் வந்து எல்லாத்தையும் வந்து எங்கள் அக்கா மாதிரி வாய் வார்த்தையாக சொல்ல வரல. ஃபோட்டோ கொடுத்துருக்கேன், ஃபோட்டோ பாருங்கள் அப்படின்னு சொல்லும்போது நகையோட வந்து பாண்டியம்மா வந்து இருக்காங்க. அந்த ஃபோட்டோ வந்து காட்டிடுறாங்க போல இருக்குது. இது நீங்கள் தானே அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல எல்லாமே வெளிச்சத்துக்கு வந்து வருது. பாண்டியம்மா தான் இது மாதிரி பண்ணாங்கன்னு சாட்சியோட வந்து நிரூபிக்கிறாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்களா, இவங்களே இது மாதிரி பண்ணிட்டு கடைசியில் இந்த பழியெல்லாம் தூக்கி என் மேலே வந்து போடுறாங்க. நான் வந்து இவங்கள காட்டி கொடுக்கக்கூடாதுன்னு தான் இருந்தேன். ஆனா என்ன பண்றது? என்ன வந்து மாட்டி விடணும்னு நெனச்சுட்டாங்க எங்க அக்கா. அப்படி இருக்கும்போது, நான் என்னக்கா பண்ணுவேன்? இந்த தம்பிய மட்டும் தப்பா நெனச்சுக்காதங்கிற மாரி சவுந்தரபாண்டி பெர்ஃபார்ம் பண்ணோனே, "பாத்தியா? உன் அப்பா சத்தியமா வந்து திருந்தவே மாட்டான்ல" அப்படின்னு சொல்லும்போது, பாண்டியம்மாக்கு என்ன செய்றதுன்னே தெரியல. "டேய்! நீ நம்ப எல்லாரும் சேர்ந்து தான்டா இது மாரி பண்ணோம். அக்கா, அக்கா பொய் சொல்லாத அக்கா, பொய் சொல்லாத. அப்புறமேட்டு ரொம்ப பாவமாயிடும்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. நம்ப சவுந்தரபாண்டி, "இல்ல, இல்ல. இவன் தான் பொய் சொல்றான். நான் தான் உண்மை வந்து பேசுறேன். மொதல்ல சாட்சி தான் முக்கியம். பாருங்க நான் ஆதாரம் மூலியமா வந்து காட்டுறேன்" அப்படின்னு சொல்லும்போது, பரணி வந்து கடுப்பாயிட்டாங்க அந்த இடத்துல. "இங்க ஏகப்பட்ட விஷயம் வந்து மாறி, மாறி நடக்குது" அப்படின்னு சொல்லும்போது, "உட்காருங்க. இந்த கேஸுக்கும் உங்களுக்கும் எந்த விதத்திலயும் சம்மந்தமே இல்ல. உட்காருங்கன்னோன" அந்த இடத்துல உட்கார்றாங்க. ஒரு பக்கம் அவசரப்படாத. எதுவா இருந்தாலும் பார்த்துக்கலான்னோன, "ஆதாரத்த தான் குடுத்துட்டீங்களே, நீங்க மட்டும் போங்க. அக்கா என்ன மன்னிச்சிருக்கா. எனக்கு வேற வழி தெரியல. அதனால தான். இந்த தம்பிய நீ மன்னிச்சிருவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அட போடா! என்ன மாட்டி விட்டுட்டல்லடா! உன்ன நான் மறக்கவும் மாட்டேன், மன்னிக்கவும் மாட்டேங்கிற மாரி அந்த இடத்துல வந்து சவுந்தரபாண்டியன அடிக்கிறதுக்காக போறாங்க. பார்த்தீங்களா? எங்க அக்கா இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க தான் எடுத்திருக்காங்க. ஆனா நான் கோவப்படாம அமைதியா இருக்கேன். இதுல எதாவது தெரியுதாங்கிற மாரி அண்டர் பெல்ட் அடிச்சுட்டு அப்படியே வந்து சவுந்தரபாண்டி மாட்டுக்கும் உட்கார்றதுக்காக போறாங்க அந்த இடத்துல. அப்பா எப்படிப்பா கொஞ்ச நேரத்துல எனக்கே தூக்கி வாரி போட்டுது. அவங்க உன்னோட அக்கா. எப்படி உன்னால மாட்டி விட முடியுது? அப்படின்னு நம்ம முத்துப்பாண்டி வந்து கேட்டோன்னே, அதான்டா இந்த சவுந்தரபாண்டியோட ஸ்டைலு. யாரு என்ன ஏதுன்னுலாம் பார்க்க மாட்டேன். நான் வந்து ஆப்பு வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். நான் தப்பிக்கணும்னா, அவ்வளோதான். உன்கிட்ட நானே கொஞ்சம் உஷாரா தான் இருக்கணும் போல இருக்கே! அப்படின்னு சொல்லி முத்துப்பாண்டி வந்து சிரிச்ச முகமா வந்து பேசிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. நான்லாம் ஏமாத்துறோம் அப்படின்னு சொல்லி சனியன் வந்து யோசிக்கிறாங்க. "சனியா அவ்வளோ சீக்கிரம்லாம் நான் உன்ன மாட்டி விட மாட்டேன் சரியா?" அப்படின்னு சொல்லி மைண்ட் வாய்ஸ வந்து கண்டுபிடிக்கிறாங்க. எனக்காக பேச யாருமே இல்லையா? இது ஃபுல்லா வந்து சவுந்தரபாண்டியனோட திட்டம் தான். நான் வந்து சத்தியம் பண்ணி தரேன். ஏங்க சத்தியம் பண்ணாலாம் இங்க எதுவும் சொல்ல முடியாதுங்க. ஆதாரம் வேணும் அப்படின்னு சொல்லும்போது, பரணி வந்து பேசுறாங்க. "என்கிட்ட ஆதாரம் இருக்கு" அப்படின்னு சொல்லும்போது, சவுந்தரபாண்டிக்கு தூக்கி வாரி போட்டுருது அந்த இடத்துல. "அப்பா உன் பொண்ணு களத்துல வந்து இறங்குறா. என்னடா பண்ண போற?" எனக்கும் புரியலங்கிற மாரி தான் சவுந்தரபாண்டியனும், முத்துப்பாண்டியும் யோசிக்கும்போது, பரணி மாட்டு போறாங்க. "எதுவா இருந்தாலும் இங்க வந்து சொல்லுங்கன்னோனே" பரணி வந்து அவங்க அத்தைய காப்பாத்தணும் அப்படின்னு நினைக்காம, அந்த இடத்துல வந்து எல்லாரும் தப்பு செஞ்சாங்க. இப்ப அத்தைய மட்டும் வந்து கார்னர் பண்றது ரொம்பவே தப்பு. எல்லாரும் தான் இந்த இடத்துல மாட்டணுங்கிற மாரி தான் அந்த இடத்துல பேச வராங்க. சரி எனக்கு ஒரு சந்தேகம். நான் உங்கள கேள்வி கேட்கலாமா? சொல்லு பரணி எதுவா இருந்தாலும். நான் எதுவா இருந்தாலும் சத்தியமா உண்மைய மட்டும் தான் பேசுவேன். இங்க எதுவா இருந்தாலும் ஆதாரம் தான் முக்கியம். சரி அந்த ஃபோட்டோவ பார்த்து, இத பத்தி நீங்க என்ன சொல்றீங்கன்னோனே, அந்த ஃபோட்டோ நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி முடிச்சிடுறாங்க. அந்த இடத்துல அப்பனா இந்த ஃபோட்டோ வந்து எடுத்தது சவுந்தரபாண்டி தானே? ஆமா, சவுந்தரபாண்டி தான் எடுத்தாப்ல. அதுக்கப்புறம் இந்த பொருள் எங்க இருந்துச்சு? அப்படின்னு சொல்லும்போது, முத்துப்பாண்டி வேலை செஞ்ச இடத்துல தான் இருந்துச்சு. இப்ப கூட வந்து சமீபத்தில எல்லாருக்கும் வந்து டீய குடுத்து தூங்க வச்சுட்டு தான் இந்த மாரி எடுத்துட்டு வந்தாங்க. அந்த டிவி ஃபுட்டேஜ பார்த்தா கூட உங்களுக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா? சரி. அடுத்தது உங்களுக்கு என்னென்ன தெரியுமோ எல்லாத்தையும் வந்து கறந்து கறந்து வாங்குறாங்க நம்ப பரணி. இதுதான் உண்ம. இது உண்மைன்னு வாய் வார்த்தையா சொன்னா போதுமா? இதுக்கு ஆதாரம் வேணும். ஆதாரம் தானே! கண்டிப்பா என்கிட்ட இருக்கு. ஆதாரம் இல்லாமலாம் இல்ல அப்படின்னு சொல்லி பரணி வந்து சூப்பரா வந்து பேசிட்டு இருக்காங்க. என்னப்பா ஆதாரம் இருக்குன்னு சொல்லி வயித்துல புளிய கரைக்கிறா? ஒண்ணும் புரியலையே! நான் இப்ப சவுந்தரபாண்டியன வந்து விசாரிக்கணும். அவங்கள வந்து கூப்பிடுங்கன்னோனே, அவர் வந்து தடுமாற்றத்தோட நிக்கிறாங்க. ஏய் பரணி கிட்ட பேசுனா நான் எல்லாத்தையும் உளறிடுவேனே! இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலங்கிற மாரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப, நீங்க 30 வருஷமா அங்க இருந்திருக்கீங்க. கரெக்ட்டா? உங்களோட செல்வாக்கு இல்லாமலாம் நிச்சயம் இந்த பொருள்லாம் வெளில வந்திருக்க வாய்ப்பே இல்ல. உண்மைய சொல்லுங்கன்னோனே, பரணி உன்கிட்ட வந்து சும்மா 4 கேள்வி தான் இருக்கு. ஆனா இதுல சாட்சி வேணுமா? சாட்சி வேணும். அப்படி இருக்கும்போது எதுவுமே நடக்க போறதில்ல. அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ப சவுந்தரபாண்டி. நான் உன்னோட அப்பன். உனக்கே இப்ப நான் பாடம் கத்துக் குடுக்க போறேன்னு மனசுல நெனச்சிட்டு இருக்கிறப்ப, எனக்கு இது தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. என்ன தெரியாது? நான் ஒண்ணும் கேட்கவே ஆரம்பிக்கலையே அப்படின்னு சொன்னோனே, பட்டத்தின் உச்சத்துல ஆயிடுறாங்க அந்த இடத்துல நம்ம முத்துப்பாண்டி. ஐயய்யோ! நம்மளையும் வந்து கோத்து விட்டு விசாரிக்கணும்னு சொன்னா, அப்பா கூட சமாளிச்சுருவாங்க. ஆனா என்னாலலாம் சமாளிக்க முடியாதே பதில் கேட்கிற கேள்வியில அப்படின்னு சொல்லி, முத்துப்பாண்டி வந்து ரொம்ப கவலையா வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க. என் மருமக கேட்கிற கேள்வியில பாரு எப்படி திகைச்சு போய் நிக்கிறான்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லி
எல்லாரும் வைகுண்டத்துலேருந்து எல்லாரும் வந்து சண்முகர்லேருந்து பார்த்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துல பரணி அவன விடாதம்மா! என்ன மாட்டி விடணும்னு நெனச்சான்ல, அவன ஏதாவது ஒண்ணு பண்ணுமா! அவன மாட்டி விடும்மா! அப்படின்னு சொல்லும்போது, ஆர்டர், ஆர்டர். இங்க தேவையில்லாம சத்தம் போட்டு பேசாதீங்க. பரணி தான் விசாரிக்கிறார்ல அப்படின்னு சொல்லும்போது, இல்லையா உணர்ச்சி வசப்பட்டுட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, நான் பார்த்துக்கிறேன் அத்த. நீங்க அமைதியா இருங்க. நீங்க தான் எல்லா தப்பும் பண்ணியிருக்கீங்க. உங்களோட 3 பேரோட அடையாளம் எல்லாமே இருக்கு அந்த இடத்துல. இன்னொன்னு இந்த நகையெல்லாம் வந்து யார் யார் தொட்டிருப்பா, என்ன ஏதுன்னு கைரேகை வச்சு பார்த்தா, நிச்சயம் வந்து இதில யார் யாருக்கெல்லாம் சம்மந்தம் இருக்குன்னு சொல்லலாம். இன்னொன்னு இவருக்கு சம்மந்தம் இருக்கா இல்லையான்னு தெரியும். சவுந்தரபாண்டி வீட்டுக்குள்ள இந்த பொருள் இருக்குங்கிறனால, சவுந்தரபாண்டி பெர்மிஷனே இல்லாம எப்படி அந்த பொருள் வந்து அந்த இடத்துக்கு வரும்? இன்னொன்னு அந்த இடத்துல வைக்கிற அளவுக்கு எங்க அத்தை வந்து என்ன முட்டாளா? ஒரு வேள அவங்க எடுத்திருந்தா வேற எங்கேயாவது தானே வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாரும் யோசிக்கிற மாரி